Good morning, students. Today we are going to learn about 7th Standard Civics, Unit 1, Women Empowerment, பெண்கள் மேம்பாடு. Learning objectives to know the sociological perspectives of gender. சமூகத்தில் பாலினத்தை பற்றிய கண்ணோட்டத்தை அறிதல். To understand about various roles played by women in society. சமூகத்தில் பெண்களின் பல்வேறு பங்களிப்பினை பற்றி புரிந்து கொள்ளுதல். To know the importance of women education. பெண்களின் கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல். To understand the role played by women in economic development. பொருளாதார முன்னேற்றத்திற்கான பெண்களின் பங்களிப்பை அறிந்து கொள்ளுதல். To understand the idea of women's rights. பெண்களின் உரிமைகள் பற்றிய கருத்தை புரிந்து கொள்ளுதல். Introduction. Feminism is not about making women stronger. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று. Women are already strong. It's about changing the way the world perceives their strength. அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே பெண்ணியம் என்று அழைக்கப்படுகின்றது. The story of women's struggle for equality belongs to no single feminist nor to any one organization, but to the collective efforts of all who care about human rights. பெண்கள் சமத்துவத்திற்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டமானது எந்த ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது அல்ல. இது ஒரு கூட்டு முயற்சியாகும். You educate a man, you educate a man, you educate a woman, you educate a generation. ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். To call women the weaker sex is a libel. It is man's injustice to women. மகாத்மா காந்தி. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த ஒரு அநீதியாக ஆகும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறுகின்றார். The empowerment and autonomy of women and the improvement of their political, social, economic and health status is a highly important and in itself. In addition, it is essential for the achievement of sustainable development. பெண்களின் மேம்பாடு இது அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் நலவாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தையே குறிக்கும். இது அவர்களுடைய நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணிவேராகும் என்றும் குறிப்பிடலாம். Women's empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வேண்டும். பாலின சமத்துவம் அடைதலும் அவசியமாக இருக்கின்றது. சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர். பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள். Sociology of gender. Study of how society influences understanding and differences between masculinity and femininity. ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளின் சமூகத்தின் தாக்கம் என்பதை பற்றி ஆராய்வது சமூகவியலில் பாலினம் என்று அழைக்கப்படுகின்றது. In sociology, we make a distinction between sex and gender. பாலியல் என்பது ஆண் பெண் என்பதே ஆகும். Sex is the biological trait that
societies used to assign people into the category of either male or female. உயிரியல் பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்துகின்றார்கள். When people talk about the differences between men and women, they are often drawing on sex, on rigid ideas of biology, rather than gender, which is an understanding of how society shapes our understanding of those biological categories. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது பெரும்பாலும் பாலியல் பற்றிய கருத்துக்களே பேசப்படுகின்றது. குறிப்பாக நம்ம சமூகத்தில் ஒரு புரிதல் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. Gender is more fluid. It may or may not depend upon biological traits. பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. குறிப்பாக சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது மற்றும் நடத்துகிறது என்பதே இதனுடைய கருப்பொருள். More specifically, it is a concept that describes how societies determine and manage sex categories, the cultural meanings attached to men's and women's roles, and how individuals understand their identities, including but not limited to being a man, woman, transgender, and other gender positions. பாலினம் ஆண் பெண் பங்களிப்பின் சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியது. இது ஆண் பெண் திருநங்கை மற்றும் பிற பாலின நிலைகளை உள்ளடக்கி அதனை சமூகம் எவ்வாறு அணுகுகின்றது என்பதை பற்றியும் குறிப்பிடுகின்றது. Gender involves social norms, attitudes, and activities that society views as more appropriate for one sex over another. Gender is also determined by what an individual feels and does. பாலினம் என்பதை ஒரு நபர் எவ்விதம் உணர்கிறார் என்பதன் மூலமும் தீர்மானிக்கின்றார்கள். The sociology of gender examines how society influences our understandings and perceptions of differences between masculinity, what society views appropriate behavior for a man, and femininity, what society views appropriate behavior for a woman. பாலின சமூகவியலில் ஆண்மை பெண்மைக்கு இடையிலான வேறுபாடுகளை பற்றி ஆராய்கின்றது. இது சமூகம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றது என்றால், மஸ்குலினிட்டி இது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பொருத்தமான நடத்தை என்ன என்று சமூகம் கருதுவதை பார்ப்பது. What society is appropriate behavior for a man, and femininity இது எவ்வாறு சமூக நடைமுறைகளுடைய அடையாளத்தை பாதிக்கின்றது என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டும். We examine how this in turn influences identity and social practices. எவ்வாறு நமது சமூகத்தின் புரிதல் இருக்கின்றது என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டும். The essential factors for empowerment are, மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் என்னென்ன? Number 1, education, கல்வி. Education gives one the ability to think wisely and take thoughtful decisions. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் இருந்தால் மட்டுமே முடிவுகளை எடுக்க உதவுகின்றது. Number 2, gender discrimination, பாலின பாகுபாடு. A society which discriminates between the two genders can never be empowered. பாலின பாகுபாடு என்று பார்க்கும்போது சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அரிதாக இருக்கின்றது. Discrimination based on caste, creed, religion, etc. மூன்றாவதாக ஜாதி இன சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம்
முன்னேற்றம் அடையாது. Women's education, பெண் கல்வி. Education is one of the most important means of empowering women with the knowledge, skills, and self-confidence necessary to participate fully in the development process. 40 ஆண்டுகளுக்கு முன், more than 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளது. Educating the girl child produces mothers who are educated and who will in turn educate their children, care for their families, and provide their children care and support. கல்வி பெறும் பெண் குழந்தை தாயான பின்பு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அரவணைப்பை வழங்குவதன் மூலம் சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பு சேர்க்கின்றார்கள். The girl child needs to be educated to acquire knowledge and skills needed to advance her status for social interactions and self-improvement. பெண் குழந்தைகளின் கல்வியானது அவர்களுடைய திறனை மேம்படுத்த உதவுகின்றது. குறிப்பாக அவர்களுடைய சுய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கின்றது. The sustainability and progress of all regions depend on the success of women across the globe. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. As the former president Barack Obama said while addressing the United Nations General Assembly in 2012. பராக் ஒபாமா பிரசிடென்ட் கூறுகின்றார், ஐக்கிய நாடு சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது அவர் கூறிய வார்த்தை, இவ்வுலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் பெண்களே என்று கூறுகின்றார். The future must not belong to those who bully women. It must be shaped by girls who go to school and those who stand for a world where our daughters can live their dreams just like our sons. எதிர்காலம் நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளிலும் உள்ளது என்று கூறுகின்றார். The unmatched importance of female education. பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவம். நம்பர் 1, increase literacy. அதிகரித்த கல்வி அறிவு. Of the illiterate youth across the globe, nearly 63% are female. Offering all children education will prop up literacy rates, pushing forward development in struggling regions. உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்களாக இருக்கின்றார்கள். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பின்தங்கிய நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் என்றும் சிந்திக்கின்றார்கள். பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் என்று என்ற சிந்தனையானது இங்கு இருக்கின்றது. நம்பர் 2, ஹியூமன் டிராஃபிக்கிங். ஆள் கடத்தல். Women are most vulnerable to trafficking when they are undereducated and poor, according to the United Nations Interagency Project on Human Trafficking. ஆள் கடத்தல். படிப்பறிவில்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். Through providing young girls
With opportunities and fundamental skills, human trafficking can be significantly undermined. குறிப்பாக வாய்ப்புகளை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே இந்த ஆழ்கடத்தல்களை கணிசமான அளவு குறைக்கலாம் என்று ஐக்கிய நாடுகளின் இடைமுகமை திட்டமானது விளக்கி கூறுகின்றது. Number 3, political representation, அரசியல் பிரதிநிதித்துவம். Across the globe, women are underrepresented as voters and restricted from political involvement. உலகம் முழுவதும் பெண்கள் வாக்காளர்களாகவே உள்ளார்கள். The United Nations Women's Programs on Leadership and Participation suggest that civic education, training and all-around empowerment will reduce this gap. குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையானது கூறுகின்றது. Number 4, thriving babies, வளரும் குழந்தைகள். According to the United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. வளரும் குழந்தைகள் கல்வி அறிவற்ற தாய்மார்களுடைய குழந்தைகள் தான் அதிகமாக 5 வயதிற்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் பரிந்துரைக்கின்றது. படிப்பு அறிவில்லாத பெண்களுடைய குழந்தைகள் 5 வயதிற்கும் கீழ்தான் அவர்களுடைய 5 வயதிற்கு மேல் அவர்களால் வாழ முடியாது என்று குறிப்பிடுகின்றது. நம்பர் 5, லேட்டர் மேரேஜ், காலம் தாழ்த்திய திருமணம். As suggested by the United Nations Population Fund, in underdeveloped countries, 1 in every 3 girls is married before reaching the age of 18. In region where a girl receives 7 or more years of education, the wedding date is delayed for 4 years. பின்தங்கிய நாடுகளில் 3இல் 1 பெண் குழந்தைக்கு 18 வயதிற்குள் திருமணமாகி விடுகின்றது. 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போக வாய்ப்புண்டு. இதன் மூலம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணம் காலம் தாழ்த்திய திருமணமாக அமைகின்றது. நம்பர் 6, இன்கம் பொட்டன்ஷியல், வருமான சாத்தியம். Education also increases a woman's earning capabilities. According to the United Nations Educational, Scientific and Cultural Organization, a single year of primary education has shown to increase a girl's wages later in life by 20%. வருமான சாத்தியம். யுனெஸ்கோவினுடைய கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணினுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய திறனை அதிகரிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுவதாக குறிப்பிடுகின்றது. நம்பர் 7, ப்ராஸ்பரிங் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆல்சோ ரைசஸ் when both girls and boys are being offered educational opportunities. When 10% more women attend school, GDP increases by 3% on average. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உயர்கின்றது. குறிப்பாக 10% கூடுதலான பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3 விழுக்காடு அதிகரிக்கின்றது. நம்பர் 8, பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமை குறைப்பு. When women are provided with equal rights and equal access to education, they go on to participate in economic activity, increase
Yearning for leads to reduction in poverty level. பெண்களுக்கு கல்வியியல் உரிமைகள் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்பார்கள். ஆகவே வருவாய் ஈட்டும் திறன் படித்தால் மட்டுமே அதிகரிக்கும், வறுமையும் குறைக்க முடிகின்றது. Savitribai Phule, as a tradition breaker, the first female teacher at the first girls' school. முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. இவர் தன்னுடைய சமூகத்தில் இருந்த பாரம்பரியத்தை உடைத்து கல்வியறை பெற்று முதல் ஆசிரியராக வருகின்றார். When we talk about the girls' education only, Jyotira Phule is remembered as the champion of women's education in India. He, along with his wife, Savitribai Phule, opened the first school for girls in 1848. இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிரா புலே இவர் சாவித்ரிபாயினுடைய ஹஸ்பண்டாக இருக்கின்றார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் ஸ்கூல் ஓபன் தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் இன் 1848. 1748ஆம் ஆண்டு பெண்களுக்கென முதல் பள்ளியை தொடங்கினார். In this picture, சாவித்ரிபாய் புலே. பாடப்பகுதியில் இவ்வளவுதான் கொடுத்திருக்குது. Thank you.